வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்கள் கூட தினமும் பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்ருக்கீங்க. எப்போ உங்கள் கண்ணில் நல்லது படுதோ, நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போது உங்களுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து வரக்கூடிய காலம் நல்லதை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப்பில் முன்னாடியே சில விஷயங்கள் சிம்டம் தெரியும், சரிங்களா? நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் சில அறிகுறிகள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம அலட்சியப்படுத்திட்டு போயிருப்போம், கவனக்குறைவால் அது கடந்து போயிருப்போம். ஆனால் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில சிம்டம் நமக்கு ஒரு கெட்டதை பண்ணுறோம்னா முன்னாடியே சில தடங்கல்கள் வந்திருக்கும். சில நல்லதை பண்ணுறோம்னா அதற்கான சில நல்ல அறிகுறிகளும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அப்பப்போ உணர்த்தியிருக்கும். அப்படி கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இவ்வளவு நாள் பட்ட நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துட்டீங்க. உங்கள் லைஃப்பில் இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாகவும் இது இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது முழுக்க கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான சிறப்பு நேரலை, சரிங்களா? இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருக்கீங்க, பாக்கியசாலிகளாக தான் இருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு கஷ்டம் இவ்வளோ ப்ராப்ளத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த அற்புதமான நாளில் உங்களுக்கு இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குனாவே அதுதான் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு காலமாக தான் இது அமையும் நான் நம்புகிறேன். அப்படி இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், யார் யார் கும்பராசிக்காரங்கிறாங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. இனிமே இந்த ஊரில் இந்த பேரில் இந்த உருவத்தில் நீங்கள் திரும்ப பிறக்க போகிறது இல்லை. இந்த ஒரு முறை தான். இந்த ஒரு முறை எப்படி இந்த வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது உங்களுடைய எதிர்காலம். இதில் எவ்வளோ விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அது குறிப்பாக இவங்க கும்பராசிக்காரங்க 7.5 சனியில் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்து என்ன பார்க்காம விட்டீங்க? நான் போன பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொன்னேன். உறவுகளை இழந்துட்டீங்க, உறவுகளில் பிரிவுகள் பார்த்துட்டீங்க, உடல் ரீதியாக மைண்ட் டிப்ரெஷனில் ஆளே டோட்டலாக உங்களுடைய லுக்கே மாறிடுச்சு கும்பராசிக்காரங்களுக்கு. ஆமாம், அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் பட்ட வேதனையிலேருந்து இப்போ ஒதுங்கி நிற்கிறீங்க. பட்டதெல்லாம் போதும்பான்னு பல உறவுகள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி யாருடைய இதுவும் வேண்டாம்ப்பா, கொஞ்சம் என்னை தனிமையில் விடுங்கன்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போன கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா, நம்ம கொடுத்த மூலிகை சாம்பிராணி மனசார எல்லோரும் வாங்கிக்கிட்டீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நம்மளுடைய சாம்பிராணி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றிட்டோம். கடந்த 2-3 வருஷமாக நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக இந்த கந்திருஷ்டிக்கான கெட்ட அதிர்வலைகளை போக்கி நல்ல அதிர்வலைகளை கொண்டு வருவதற்கான சில வழிமுறைகளை நம்ம சேனல் மூலமாக கொடுக்கலாம். ஏன்னா எல்லா நாடுகளிலிருந்து நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்த்து எல்லாம் பயன்பெறுகிறார்கள். அப்போ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் இந்த சாம்பிராணி தரலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த சாம்பிராணியில் பயன்படுத்திய மூலிகைகள் வெட்டிவேறு, அருகம்புல் பொடி, வேப்ப இலைப்பொடி, வில்வ இலைப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குளியம், அப்புறம் பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணி, ஜவ்வாது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான இறை ஆகர்ஷண சக்தி கொண்ட நல்லதை ஈர்க்கக்கூடிய மூலிகைகள் மட்டும் செலக்ட் பண்ணி அதை நம்ம காய வச்சு அரைச்சி பொடியாக தான் கொடுத்தோம். இந்த சாம்பிராணி அந்த கால முறையில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போது அந்த காலத்தில் எப்படி நல்லதை ஈர்த்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இது போன்ற சில சக்தி வாய்ந்த வழிமுறைகள் தான். வாங்கினவங்க தொடர்ந்து நீங்கள் வாங்குறது தான் இந்த சாம்பிராணிக்கு கிடைச்ச சக்ஸஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வேணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் ரிப்ளை வரலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுனால நான் ஒவ்வொருத்தருக்காக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? இப்போ நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லக்னாதிபதி, ராசியாதிபதி, விரையாதிபதியாக இருக்கிறார். தற்பொழுது குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். தற்போது வக்கர நிலையில் சனி பகவான் பயணிக்க இருக்கார், சரிங்களா? கடந்த 2.5 வருஷமாகவே சனி பகவானுடைய தாக்கத்தில் பலவிதமான மன அழுத்தத்தை பார்த்துட்டீங்க. உறவுகளிடையே நான் சொன்ன மாதிரி பிரிவுகளும் சில உறவுகளை இழந்தும் கூட தவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பெரும்பாலும். ஏன்னா இப்போ பாதசனியாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு சனி பகவான். நல்லா பாருங்க, கும்பமா, இதிலே பாருங்க குடும்பம். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்க ராசிக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குடும்பம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய பங்கு. எல்லாருக்கும் இவங்க லைஃப்பில் குடும்பம் முக்கியம்தான். ஆனால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த குடும்பம்ன்ற விஷயத்தில் தான் நல்லது கெட்டது அதிர்ஷ்டம் வீழ்ச்சி எழுச்சி எல்லாமே இவர்களுக்கு அமைகிறது. அவங்க வாழ்க்கை முறையில் இந்த குடும்பம் சார்ந்து தான். வெளிநபர்களை விட கும்பராசிக்காரர்கள் அதிகமாக நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் மாற்றத்தை பார்க்கக்கூடியதெல்லாம் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தத்தில் உள்ள நபர்களால் தான். சரிங்களா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கும்பராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ உணர்த்தும் உங்கள் மனசில். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயுமே அவர்களுக்கான சில ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும். சரிங்களா? கும்பராசிக்காரர்களுக்கு அதுதான், இந்த ஒரு எழுத்தை சேர்த்துனா பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான முறை வந்துடும். குடும்பம் அதுவும் இல்லாமல் அதே இப்போ குடும்பஸ்தானத்தில் தான் சனி பகவானும் அமர்ந்திருக்காரு. அப்போ பாருங்கள், இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். என்னங்க ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஐயா? இப்போ தான் சில விதிமுறைகளை நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும். இவ்வளோ நாள் சில பேர் சில விஷயத்த சொல்லி நீங்களும் கேட்கல. அது உண்மைன்றதை நீங்கள் ஒத்துக்கணும். உண்மையாக இருந்தால் அது நீங்கள் ஒத்துக்கணும். சரிங்களா? சில விஷயங்களை சில வழிமுறைகளை சிலர் நல்லதை சொல்லியும் கூட சில நேரத்தில் கேட்குற மனநிலையில் நீங்கள் இல்லை. சரிங்களா? மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த மனக்குழப்பம் டென்ஷன் கோவத்தில் அதிகப்படுத்தி உங்கள் கூட இருந்தவங்க மேலேயே நிறைய கோவத்தை காட்டியிருப்பீங்க. நிறைய வார்த்தைகளை அள்ளி வீசியிருப்பீங்க. இதனால் கடந்த காலகட்டத்தில் நிறைய மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள் உங்களுடைய சொந்த பந்தத்திலே உருவாகியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சொந்தக்காரங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருப்பாங்க. அது இல்லாமல் உங்களை முன்னாடி போகட்டு பின்னாடி பேசி ஐயா, ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்பட்ட நபர்கள். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள். பாருங்க, கும்பம் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு எழுத்தை சேர்த்தா குடும்பம். இந்த குடும்பன்ற விஷயத்தை வச்சு தான் ஒரு காலத்தில் உங்கள் மேலே நிறைய கண் பார்வைகள் விழுந்திருக்கும். நிறைய பேர் அதான் சொல்கிறேன்ல, உங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பாங்க. இது கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் இன்றைக்கி பயங்கர குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் உறவுகள் பிரிவு உறவுகள் இழப்பு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா இல்லையா? இப்போ இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் இந்த நிலைமைக்கு வரணும்னு தான் சில நபர்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. ஐயா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்மளை சுற்றிக்கிறவங்க எல்லோரும் ஃபேவரபுளாக அமைகிறாங்களா, நமக்கான நபராக அமைகிறாங்களான்றதுல டவுட்டு தான். இப்போ இந்த கும்பராசிலேயே அவங்களுக்கான உண்மையான சில உறவுகள் அவங்க கூட இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களாம் உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க பாக்கியசாலிங்க. சரிங்களா? ஒருவேளை உண்மையான உறவுகள் இல்லை, பக்கத்துலேயே இல்லை, எனக்கான உண்மையான உறவுகளே இல்லை, யார் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு தவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு உறவு தான் உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை சரியாக வழிமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான உண்மையான உறவுகளும் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனதில் தெளிவு தேவை. ஏன்னா வக்கிரம் என்பது இயல்புக்கு மாறிய நிலை. மந்தமாக இருந்த விஷயங்களில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்கக்கூடிய காலம். முடிவுகள் எடுப்பதில் மனதில் தெளிவு உண்டாக வேண்டும். எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இவை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இதை அமைத்து கொள்ள வேண்டும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர முயற்சி செய்ய வேண்டும். தனத்தில் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகளை அனைத்தும் நீக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க வேண்டும். என்னங்க வேண்டும்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது வேண்டும். அந்த வேண்டும்ன்றது தான். அந்த வேண்டும்க்கு முன்னாடி நீங்கள் எதை போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். நல்லது வேண்டும்னா நல்லது, கெட்டது வேண்டும்னா கெட்டது, எது கேட்குறீங்களோ அது கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் பாத சனியில் இருந்தாலுமே இன்னுமே அந்த சனி பகவான் தாக்கம் இருக்குது. இன்னுமே அதற்கான அந்த மனக்குழப்பம் மைண்ட் டிப்ரெஷன் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் கடந்த ஒரு 6 இல்லைன்னா ஒரு 7 வருஷத்தில் கும்பராசிக்காரங்க தன்னை சுற்றி உள்ள நபர்களுடைய உண்மையான முகங்களில் என்னன்றதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தியிருக்கும்.
அவை உங்களுக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை பாடமாக நீங்கள் நினச்சிக்கணும். ஐயோ என்னடா இப்படி நடந்துருச்சு, எதுக்காக இப்படி நடந்தது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்தது, ஏன் கடவுளே இப்படி ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் இருக்கிற நெகட்டிவ் மட்டும் யோசிக்காதீங்க. அதில் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. என்னென்னா அந்த வாழ்க்கை அனுபவ பாடம். ஒன்றும் இல்லை, கும்பராசிக்காரங்களும் உங்களை பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் சில நபர்கள், ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் நம்ப வச்சு ஏமாற்றிருப்பாங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ப வச்சு கும்பராசிக்காரர்களை ஏமாற்றிருப்பாங்க. ஏமாற்றிய நபர்கள் நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், வெளிநபர்களாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ சில நபர்களால் நம்ப வைத்து ஏமாற்றுவது, சரிங்களா? அவர்கள் பழசை நினைத்து பார்க்காத நபர்களாக இருப்பாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட நபர்களால் ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள். அந்த ஏமாற்றம் உங்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய தாக்கத்தையும் கொடுத்துருக்கும். அப்போ இதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரணுன்னா உங்களுக்கான வாழ்க்கை முறை தான் நீங்கள் எதிர்நோக்கி போகணும். இங்கே கும்பராசிக்காரர்கள்ட்டையும் ஒரு மைனஸும் இருக்குது. என்னென்னா, மற்றவங்க லைஃப்பை பார்த்து நீங்கள் சில விஷயத்தை பிளான் பண்ணுறீங்க. இது உண்மைன்னா சொல்லுங்கள், இல்லை அப்படி இல்லைன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கை முறையை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி சில வாழ்க்கை முறை நமக்கும் வேணும் அப்படின்னு நினச்சி சில முடிவுகளை எடுக்கிறீங்க, சில விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. அது சரியான ஒரு பலனை கொடுக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை கொடுத்துருக்காரு. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வாழ்க்கை முறையை உங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே வாழ்க்கை முறை இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை. கும்பராசிக்காரரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். என்னென்னா, இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்கும். இருப்பதை வைத்து கொண்டு சிறப்புடன் வாழ்வது மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் இல்லாத நல்லதை கூட கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறத விட்டுட்டு மற்ற சில விஷயங்களுடைய முறைகளை பார்த்துட்டு, சில பேருடைய வாழ்க்கை முறைகளை பார்த்துட்டு அது மாதிரி நமக்கும் வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த வலுக்கட்டாயமாக சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இருப்பதையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் அடிப்படையிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை, குணநலன்கள், பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இருக்கும். அதில் ஒரு சில நல்ல பழக்கங்களும் இருக்கும். ஒரு சில விஷயங்களை இந்த ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணால் எப்பொழுதும் பாதிப்பை தான் பார்ப்பாங்க, நல்லதை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் கடவுள் என்ன இப்போ கொடுத்துருக்காரோ அதுதான் மிக சிறப்பு அப்படின்றத நீங்கள் ஒரு மைண்ட் தாட் வந்துடணும். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்க. மனைவி கும்பராசி, கணவன் சிம்ம ராசியோ இல்லை ஏதோ ஒரு ராசி, சரிங்களா? இப்போது கணவன் வேலை 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 வேலைன்னு அலையிறாருன்னு வைங்க. மனைவி என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ பணம் சம்பாரிச்சா என்ன, வீட்டில் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் மனைவி இருக்காங்கன்னு வைங்க. அப்போது கணவன் வேலை வேலைன்னு அலையிறாரு, சம்பாதிக்கிறாரு, மனைவிக்கு என்னென்ன தேவையோ எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணி கொடுத்தாலுமே மனைவிக்கு கணவன் கொஞ்ச நேரம் கூட வீட்டில் இருக்கிறது இல்லையே, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையேன்னு சொல்லி ஒரு மன அழுத்தம் உருவாகுது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கும்பராசியில் பிறந்த அந்த பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பணம் இருந்து எனக்கு அது தேவையில்லை, நாம் இது மற்றவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு சந்தோஷமோட நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு கணவன்கிட்ட சண்டை பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. தொடர்ந்து ப்ராப்ளம், சண்டை, பிரச்சனை அந்த வீட்டில் ஒரே பிரச்சனையாக நடக்குது. இதை தான் நான் சொன்னேன், கும்பராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருப்பதை சிறப்பாக பார்க்கணும். இருப்பதை கடவுள் கொடுத்ததை அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்ன பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை முறை, இதே வாழ்க்கை முறையில் அந்த பெண் என்ன நினைக்கணும்னா, இந்த ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க திருமணமாகி, சரிங்களா? ரோட்டு ஓரங்களில் ரொம்ப ஏழ்மையான இடத்துல வசிக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்குறப்ப அப்போ தான் தெரியும் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த இடத்துல தான் அனுசரித்து போகணும், அந்த இடத்துல தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதை தான் அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் மற்றவருடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சில ஆடம்பரமான மேலோட்டமான சந்தோஷங்களை பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி கிடைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்லதையும் பிரச்சனைகள் சண்டை பண்ணி கெடுத்துக்கக்கூடாது. இதுதான் கும்பராசிக்காரர்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லைன்னு அந்த கும்பராசிக்காரர்கள் தடுமாறி கொண்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வேலைக்கான முன்னேற்றங்கள் இவை எல்லாமே நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை இது வரைக்கும் கொடுத்துருக்காது தான், சரிங்களா? ஆனால் இனி வரக்கூடிய காலம் படிப்படியாக அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய காலம். பொறுமை தான் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. பொறுமை அவசியம். இத்தனை வருஷமாக பொறுமையோடு தாங்க உட்காந்துட்ருக்கோம். என்ன மாற்றம் வந்துருச்சு? கிடையாது. பொறுமையுடனும் இருக்கணும், அதே நேரத்தில் தெளிவான மனநிலையோடு. பொறுமையோடு இருந்தீங்க சரி, தெளிவான மனநிலையோடு இருந்தீங்களா கும்பராசிக்காரங்க? இல்லையே. மனக்குழப்பம் அதிகமாக இருந்துட்டு இருந்தது. மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்துட்டு தானே இப்போ வரைக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம். அது எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இல்லாததை நினச்சி பயப்படுவாங்க சில நேரத்தில். இது இப்படி இருக்குமோ, இது இப்படி பண்ணிட்டா இப்படி நடந்துருமோ அப்படின்னு இவங்களா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இவங்களா அதை நினச்சி பயந்துக்கிட்டு இவங்களா அதற்கான விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை மற்றவங்க கேட்கும்போது சிரிப்பாங்க. இது என்னங்க இப்படி தானாக நினச்சிக்கிட்டு எதோ ஒன்றும் இல்லாததுக்கெலாம் பயந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தத்திற்கு சென்றுள்ள இந்த கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலம் சனி பகவான் வக்கர நிலை அடைகிறாரு அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் அதற்கான அப்படியே மாற்று பலனாக, எப்படின்னா மந்தமாக இருந்த விஷயம்லாம் நீ சுறுசுறுப்பாக கொஞ்சம் நீங்கள் முன்னெடுத்து வரக்கூடிய காலமாக இது அமையும். ஒன்றும் இல்லை, இழந்ததை மீண்டும் பெறுவதற்கான காலம். இனிமே தான் நீங்கள் வேகமாக ஓடவே ஆரம்பிக்கணும். இவ்வளோ நாள் தடுமாறி கீழே விழுந்து அங்கங்கன்னு அப்படியே தவுந்து வந்துட்டீங்க இந்த இடத்துக்கு. இனி நீங்கள் எந்திரிச்சு வேகமாக ஓடினீங்கன்னா அந்த வெற்றிக்கான இலக்கை அடைஞ்சிடலாம். இந்த நேரத்தில் கடந்து வந்த பாதையில் நீங்கள் விழுந்தது அடிபட்டதெல்லாம் நினச்சி நீங்கள் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா நேரமும் காலமும் கடந்து போயிடும். வெற்றிக்கான இலக்கு உங்களை தேடி வராது, நாம் தான் வெற்றியை தேடி போகணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க, சரிங்களா? ஆகவே கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் மன தெளிவுடன் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். சனி பகவான் வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். காலையில் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ரோட்டு ஓரங்களில் துப்புரவு பணியாளர்கள், உடம்பு முடியாதவங்க, கால் ஊனமானவர்கள், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது பார்த்தீங்கன்னா ஓடி போய் தேடி போய் அவங்களுக்கான உதவிகளை உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். ஒருவேளை உணவாதும் தானமாக கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ராசிக்கான அவங்களுடைய ராசிக்கான அந்த பேர்லேயே ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சு இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், லைஃப்பில் சில மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ஆகவே கும்பராசிக்காரர்கள் குடும்பம்தான் அவங்களுடைய லைஃப். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாங்க, எப்படி அனுசரித்து இருக்க போகிறாங்க, குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, குடும்பம் நாளைக்கு கலையாமல் நம்ம கைமீறி போகாமல் இருக்க எந்த அளவுக்கு நம்ம நல்லபடியாக யோசிக்கணும், முயற்சிகள் எடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும், நல்லதை யோசிக்கணும். இதை எல்லாமே கும்பராசியில் பிறந்தவர்கள் சரியாக ஹேண்டில் பண்ணால் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறலாம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறலாம், சரிங்களா? ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் பல மணி நேரம் நம்ம எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம். படம் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், சாங் கேட்குறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம். அதெல்லாம் திருப்பி நமக்கு என்ன நல்லது கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். ஆனால் கொஞ்ச நேரம் நம்ம லைஃப்காக, ஏன்னா விடிஞ்சு எந்திரிச்சா நாம் உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், நமக்கான எதிர்காலத்துக்கான பயணத்தை தொடங்குகிறோம் ஒவ்வொரு நாளும். அப்போ அதுதான் நடைமுறையில் சாத்தியம். அதில் தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் நாளைக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்தையுமே நல்லது கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்குனாலும் அந்த நேரத்தை நம்ம பதிவுக்காக ஒதுக்குங்க. நீங்கள் நம்ம பதிவை
ஒரு காதார கேட்டிங்கன்னா கூட சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் கூட உங்கள் மனசில் பதிஞ்சு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நல்லது உங்களை தேடி வரும். இனியாவும் நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த பதிவை நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சாம்பிராணி ஆல்ரெடி வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.